ஒரு ரோட் சைட் ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலேருந்து ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு சிம்பிள் ஹெல்த்தி டிஷ் தான் இந்த பிரெட் ஆம்லெட். இந்த பிரெட் ஆம்லெட்டே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மசாலா பிரெட் ஆம்லெட்டாக கொஞ்சம் பஞ்சியாக வித்தியாசமாக பண்ண போகிறோம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. வாங்க ஒரு பர்ஃபெக்ட் பஞ்சி மசாலா பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐம் சுந்தர், வெல்கம் டு recipecheckr. ஒரு பவுலில் ஒரு 3 முட்டை உடைச்சுக்குங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி, ஒரு 2லிருந்து ஒரு 3 டீஸ்பூன் நல்ல சாப் பண்ண வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் நல்ல சாப் பண்ண தக்காளி, 2 டீஸ்பூன் பொடியாக வெட்டின கொத்தமல்லி. இதை நல்லா அடிச்சுங்க. இப்போ எக்கு நல்லா நம்ம பீட் பண்ணிட்டோம். வீட்டில் இருக்கிற ஒரு தோசைக்கல், ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற கல்லோ இல்லை ரவுண்டாக எந்த தோசைக்கல் இருக்கோ எடுத்து வச்சுங்க. கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் நம்ம அதில் அப்ளை பண்ணிடலாம். நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இந்த மீடியம் ஹீட்டில் இருக்கிற தோசைக்கல்லில் இதில் மெதுவாக நீங்கள் சேர்த்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வர அளவுக்கு ஊற்றுங்க. அப்படின்னா தான் மடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஸ்கொயராக ஊற்றிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிரெட் ஸ்லைஸ் ஒன்று எடுத்து டொமேட்டோ கிச்சப், டொமேட்டோ சாஸ் எது இருக்கோ ஒரு ஸ்லைஸில் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு சென்டரில் இதை எப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு சீஸ் ஸ்லைஸை எடுத்து அந்த பிரெட் ஸ்லைஸுக்கு மேலே நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து மயனைஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். மயனைஸ் அப்ளை பண்ண ஸ்லைஸை சீஸ் சைடு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எட்ஜஸை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூஸ்வலாக தோசைக்கல்லில் எட்ஜஸ் அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அழகாக அப்படி மடிச்சிருக்கேன். எடுத்து ஒரு சாப்பிங் போர்டில் வச்சுருங்க. வச்சுட்டு சென்டரில் ஒரு முக்கோணம் மாதிரி கிராஸில் அழகாக கட் பண்ணிடுங்க. இதை இப்போ ஒரு அழகாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஒரு பிரெட் ஆம்லெட் வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வித் சீஸ் அண்ட் மயோனைஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ரொம்ப முக்கியமே, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, ஒரு தோசைக்கல்லோ ஒரு பேனோ எது இருக்கோ அது தகுந்த மாதிரி இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதை சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சிம்பிள் ரெசிபியாக இருந்தால் கூட அதில் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ண முடியும் அப்படின்றது பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.